வரும்போது கண்டிப்பா போட்ட பால்ல 6 அடிச்சிரன்னு ரெடியா இருந்தேன். பால் வந்துச்சு 6 அடிச்சிட்டேன். இது த்ரூ அவுட்டாவே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி ஒரு நல்ல படைப்புல நான் பார்ட்டா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நிறைய சிங்கல்ல வந்து கைதட்டி எஞ்சி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு அரசியல் படத்தை இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்ணிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா இருக்கு. எனக்கு இது த்ரூ அவுட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அவரு சொல்லவே வேணாம், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க இது கிராம படம், இது ஏற்கனவே வந்து போட்டியா வந்திருக்கு, ஒரு 7 படங்கள் வந்திருக்கு, எல்லா படம் வெற்றி அடையணும் கண்டிப்பா. ஆனா இந்த படத்துக்கு கண்டிப்பா வந்து மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. கண் கூட பார்க்க முடிச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க கை தட்டுறாங்க. சசி சாரை பார்த்துட்டு சசி சார் இந்த இடத்துல ஒரு அடுத்த இடத்துக்கு ஆக்ரோஷமா போயிடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது நடக்கலைனாலும் அதுக்குள்ள ஒரு ஒவ்வொரு ட்விஸ்டை ரசிக்கிறாங்க. அது கண் கூட பார்க்க முடிஞ்சு. உண்மையிலே இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடணும். அப்பதான் அடுத்தடுத்த நல்ல இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வரும். அதுதான் மக்கள் தான் ரசிக்கிறாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நல்லபடியா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா சசி சாரை இது மாதிரி யாருமே பார்த்திருக்க முடியும். ஏன்னா சசி சார்னாலே ஒரு சீனாவது வரணும், ஒரு மாசம் இருக்காது. ஆனால் இந்த படத்துக்கு தேவையான விஷயத்தை தெளிவா பூர்த்தி பண்ணிட்டாரு. ஒரு பெரிய அவார்டு, அது என்ன அவார்டாக இருக்கலாம், தேசிய விருதா கூட இருக்கலாம், பெரிய அவார்டு வாங்குறதுக்கு அவருக்கும் தகுதி இருக்கு. எங்க இயக்குனரும் நல்ல ஒரு தகுதியான கதையை கொடுத்திருக்காரு, தெளிவான கதையை கொடுத்திருக்காரு. அதாவது எதையும் மறைக்கல, ஓப்பனா சொல்லியிருக்காரு. நான் யாருக்கும் பயப்படல, இந்த கட்சி அந்த கட்சி, இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் சொல்லல, உண்மையான கதை, இதை நான் கண்ணால பார்த்தேன், நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இது ஜாதி படம் இல்ல பிரதர். ஒரு முதலாளித்துவம் இருக்கும்ல, முதலாளித்துவம் வந்து ஒரு தொழிலாளியை வந்து உடனே முன்னேற விட மாட்டாங்க. அது வந்து காலகாலமா இருக்கிறது. அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஷெட்யூல் கேஸ்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரசிடன்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரசிடன்ட் பிரச்சனையில பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏரியா ரிசர்வ்ட் ஆகுறது, அதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பயுமே ஒரு படம் எடுத்தா அது கமர்ஷியலா ஒரு சில விஷயங்கள் சேர்ப்பாங்க. நம்ம அந்த கமர்ஷியல் கலப்படம் இல்லாம உண்மையை அப்படியே சொல்லியிருக்காரு. கடைசியில கூட என்ன சொன்னாரு, இதுல நான் உட்காடுறேன், இது சினிமாவுக்கு வேணா ஏத்துக்கலாம், ஆனா உண்மையான நிஜ வாழ்க்கையில இது நடக்காத சாத்தியக்கூறே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் நண்பர் தானே, எங்க இயக்குனர் வந்து அவருக்கு ரொம்ப வருஷமா பழக்கம், நண்பர். அவருக்காக தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இது வேற ஒருத்தவங்களுக்கான யோசிச்ச கதைன்னு சார் சொல்லியிருந்தாரு, இயக்குனர் சொல்லியிருந்தாரு. வேற ஒருத்தவர் பண்ண வேண்டியது, அது முக்கியமான ஆள் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்து அதை விட ஒரு இதை சந்தோஷமா எங்க சாரு சசாரே வந்து பண்ணியிருக்கிறாரு. சசார் வந்து என்ன நினைச்சாருன்னா, இந்த படத்தை நம்ம பண்ணனா நல்லா இருக்கும்னு பல யோசனைகள் யோசிச்சுட்டு கண்டிப்பா கரெக்டா ஃபிட்டான இருக்கும் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கி பண்ணியிருக்காரு. இது நண்பருக்காக தான் பண்ணியிருக்காரு. அதுவும் மக்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா 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 எனக்கு என்ன அனுபவம்னா, நான் உள்ள பார்க்கும்போது எனக்கு என் மேலேயே ஒரு சின்ன கோவம் வந்துச்சு, ஏடா நம்ம இப்படி பண்றோமே அப்படின்னு. பட் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கதை மாந்தர் இருக்கிறாங்களே, யாரோ ஒரு இடத்துல இருக்கிறாங்களே, அதை சொல்லி இருக்கிறாத நான் இம்பாக்ட் எடுத்துக்கிட்டேன். நான் சினிமாவுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டேன் ரொம்ப நாளா. அது வரும்போது கண்டிப்பா போட்ட பால்ல 6 அடிச்சிரன்னு ரெடியா இருந்தேன். பால் வந்துச்சு 6 அடிச்சிட்டேன். இது வந்து நான் ஒரு பெரிய வெற்றியா கொண்டாட போறதுல, இன்னும் நிறைய எனக்கு வேலைகள் இருக்கு. அந்த கடமைகளை செஞ்சு நான் இந்த ஜாதி மதம் இதுக்குள்ள உட்பட மாட்டேன். நான் கடந்த ஒரு 6 வருஷமா என்னோட சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே ஜாதி மத சம்பந்தப்பட்ட போஸ்ட்டுகள் இருக்காது. ஏன்னா அதுக்கு ஆதரவாளர் கிடையாது. நாங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஃபேமிலில இருந்து எனக்கு வந்து எல்லா மக்களும் வேணும், எல்லாருக்குமே எல்லாரையும் சேர்ந்துதான் வாழணும் ஒரு விஷயம். நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் ஆதரவு கொடுத்தேன். எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு, அந்த கேரக்டர் ஏத்து நடிச்சேன். இல்ல பண்ண முடியாது. அது என்னன்னா, நம்ம அதை ஸ்டேஜ் இழந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு தாண்டி இன்னொரு இடத்தை நோக்கி பயணிக்கிறேன். ஒரு வேடந்தாங்கல்ல இருந்து இன்னொரு பறவை இன்னொரு இடத்துக்கு போகல, அது மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாறி ஆக வேண்டிய சுச்சுவேஷன். இப்ப இன்னும் 2 படம் முடிச்சுட்டேன். 2 படம் முடிச்சு டப்பிங்க முடிச்சுட்டு 2 படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு பெரிய படத்துல ஒன்று கமிட் ஆயிருக்கிறேன். அதுவும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரும் அப்டேட்டா. அடுத்த சினிமா பயணத்தையும் தொடர போறேன். சேனலையும் ரன் பண்ணுவேன். ஆனா பட் அதிகமான வீடியோஸ் போட முடியாது. என் டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் வச்சு பண்ண போறேன். சசிகுமாரன் எப்படி இனிமே பண்ண முடியும், உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. யாரையுமே பெரிய ஆட்கள் பண்றது கொஞ்சம் கவனமா தான். ஏன்னா நான் இனி அடுத்த வேலைகள் எனக்கு இருக்குது. மற்றபடி நீ உங்களோட அன்பு ஆதரவு மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி. படத்தை ஆதரிங்க. ஏன்னா நல்ல படம், ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க அப்படிலாம் நினைச்சிட. இது இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒரு டைரக்டரே ப்ரொடியூஸ் பண்றது
சேர்க்கறதுங்க எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கதையை நான் கொண்டு சேர்த்தே அவன் வந்திருக்காரு. இந்த இதுக்குள்ள எந்த ஜாதி கலப்படம் இல்லாம கொண்டு வாங்க. ஏன்னா இது ஜாதி படம் இல்ல, இந்த கேஸ்ட சார்ந்தவரும் கிடையாது இந்த டீம்ல இருக்க யாருமே. இது கண்ணில் பட்ட அநியாயம். ஏன்னா கீழே ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், எவன் பார்த்த என்ன ஜாதின்னு பார்த்தா தூக்கி விடுவீங்க? பார்க்க மாட்டோம்ல. அவன் ஒருத்தன் 10 பேர் போட்டு அடிக்கிறான், பார்த்துட்டு இருப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அது மாதிரி என் கண்ணுக்கு நேரம் ஒரு 10 பேரை போட்டு அடிக்கிறானே, அப்படிங்கும் போது அதுக்குள்ள ஜாதியை சேர்க்காதீங்க. கையை பிடிச்சி தூக்கி விட நினைக்கிறாரு, காப்பாத்துறாரு. இதுக்கு அவருடைய எண்ணம், எங்க டைரக்டரோட எண்ணத்தை சொல்லிடுறேன். ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், அதுதான் அவருடைய எண்ணம். அந்த விஷயத்த சரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்கு ஆடி இருக்காரு. நன்றி நன்றி நன்றி. ஆமா கண்டிப்பா.